ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. கவி சக்கரவர்த்தியான கம்பநாட்டு ஆழ்வார் பரம வைணவர். திருமாலே முருகர் கடவுள் என்று தனது திடமான நம்பிக்கையை மூவர்க்கும் தலைவரான மூர்த்தி, மூலமே இல்லாத முதல்வன் என்று தெரிவிக்கிறார். எம்பெருமானே முதல்வன் என்பதை கம்பர் மூவகை உலகம் ஏற்றும் முதல்வன் என்றும், உம்மசால் உலகம் தந்த முதல்வன் என்றும், அந்த எம்பெருமானை தனக்கு நாயகன் என்பதை என் தனிநாயகன், என்னை ஆளுடைய ஐயன், என்னை ஆளுள்ள நாயகன் என்றும் தம்மை திருமால் அடியானாக அறிவிக்கிறார். ஆழ்வார்கள் அருள் செயலை கேட்கவே அரங்கர் ராமரால் பூஜிக்கப்பட்டு ராமர் பட்டாபிஷேகத்துக்கு முன்னாள் நாதனை வள்ளலை புண்ணிய புனலாட்டினான் என்பது கம்பர். வால்மீகி முனிவரின் ராமாயணம் ராமன் முன்னிலையில் அரங்கேற்றப்பட்டது. கம்பர் தம் காவியத்தை ராமன் ஆராதித்த அரங்கநாதர் முன்பு அரங்கேற்றம் செய்ய விரும்பி செய்தார் என்று தெரிவிக்கப்படுகிறது. திருவரங்கனை நம்மாழ்வார் பரஞ்சுடர் குறிப்பிடுகிறார். கம்பரும் பணியரங்கம் பெறும் பாயற் பரஞ்சுடரை என்றே குறிப்பிடுகிறார். கம்பராமாயண 8 பிரதிகளில் ஈற்றில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு பாடல் கம்பநாடர் ராமாயணத்தை சாலிகான சகாப்தம் 800 பாடி முடித்தார் என்றும், அப்போது ஒரு வயது 45 என்றும் தெரிவிக்கிறது. கம்பரும் ஆழ்வார்களும். கம்பர் ஆழ்வார் பாசுரங்களில் மிக ஆழங்கால் பட்டவர். அதனால் ஆழ்வார் பாடல்களில் உள்ள சிறந்த கருத்துக்களையும் அரிய தொடர்களையும் சீர்களையும் தமது காப்பியத்தில் பயன்படுத்தியுள்ளார். அதன் காரணமாகவே கம்பரின் காப்பியம் தன்னேர் இல்லாத தமிழாக விளங்குகிறது. முதலாழ்வார்களும் கம்பரும். பொய்கை ஆழ்வார் 99வது பாசுரத்தில் உடன்கண்டாய் நல் நஞ்சே உத்தமன் என்னும் உடன்கண்டாய் உள்ளுவார் உள்ளத்துடன்கண்டாய் என்று பாடியுள்ளதையே திருமழிசை பிரானும் நான்முகன் திருவந்தாதி 86வது பாசுரத்திலே பாடியுள்ளார். நம்மாழ்வார் உடன் எனில் உடன் என்று திருவாய்மொழியிலும், கரந்தெங்கும் பரந்துடன் என்றும், எங்குமுடன் கண்ணன் என்றும் பரப்பு நிர்ணயம் பண்ணி பாடியதை கம்பர் பிரகலாதன் வாயிலாக ஷானிலும் உளன், ஓர் தன்மை அணுமினை சதகூரிட்ட கோளிலும் உளன், மாமேறு குன்றிலும் உளன், இன்னென்ற தூணிலும் உளன், நீ சொன்ன சொல்லிலும் உளன், அத்தன்மையை காணதி விரைவின் என்று பட்டியலிட்டு கொடுக்கிறார். நம்மாழ்வாரும் கம்பரும். நம்மாழ்வார் எம்பெருமான் பிறப்பில்லாதவன், ஆனால் பக்தர்களுக்காக பல பிறப்புகள் எடுப்பவர் என்பதை பிறப்பில் பல்பிறவை பெருமான் என்கிறார். என கம்பர் மெய்யே பிறந்தேயும் பிறப்பிலாதான் என்று பாடுகிறார். நம்மாழ்வார் ஒன்றென பலவென அறிவரும் வடிவனுள் நின்ற நன்றலில் நாரணன் என்று பரம்பொருளை ஒன்றாகவும் எல்லா பொருளிலும் கறந்து பல பொருளாகவும் விளங்குகிறான் என்கிறார். என கம்பர் யுத்தகாண்ட கடவுள் வாழ்த்தில் ஒன்றே எண்ணில் ஒன்றேயாம் பலவென்றுரைக்கில் பலவேயாம் அன்றே எண்ணில் அன்றேயாம் ஆமென்னுரைக்கில் ஆமேயாம் இன்றே எண்ணில் இன்றேயாம் உலகென்னுரைக்கில் உலதேயாம் நன்றே நம்பி குடிவாழ்க்கை நமக்கிங்கென்னோ பிழைப்பம்மா. நம்மாழ்வார் ஸ்ரீமன் நாராயணனை முதற்திரு வித்தேயோ முழுவ உலகைக்கெல்லாம் என்று குறிப்பிடுகிறார். அதனை கம்பர் நீல நிறத்து நெடுந்தகை வந்தோர் ஆலமர் வீட்டின் அறிகுறள் ஆனான் என்று பாடுகின்றார்.
குலசேகராழ்வாரும் கம்பரும். குலசேகராழ்வாரின் வலிவனக்கு வரை நெடுந்தோள் வினாதை கொன்று வண்டமிழ் மாமணி கொடுத்த வரிவில் வாங்கி தலைவணக்கு நோக்கரக்கி மூக்கை நீக்கி கரணோடு தூஷணந்தன் உயிரை வாங்கி என்று பாடுகிறார். தலைவணக்கி நோக்கரக்கி என்ற தொடருக்கு பெரியவாச்சான் பிள்ளை மானின் பார்வையானது தோற்கடிக்கும்படியான பார்வை என்று உரை வழங்கியுள்ளார். அதனால் மானின் வெளிப்பெற்று மயில் கந்தன வந்தான் என்று பாடுகிறார் கவி சக்கரவர்த்தி. பெரியாழ்வாரும் கம்பரும். பெரியாழ்வாரின் பறவையேறு பரம்பொருளா நீ என்னை கை கொண்டவின் பிறவி என்னும் கடலும் வற்றி பெரும்பதமாகின்றதால் என்று பாடலின் உட்கருத்தை கம்பர் விராதன் வழியாக இப்பிறவிக்கடல் கடைந்தேன் இனி பிறவேன் இருவினையும் துப்பு உறவமும் தீர்த்த சுடர் திருவிடையாய் துடைத்தாய் நீ என்று வெளியிடுகிறார் கம்பர். கோதையும் கம்பரும். ஆண்டாள் திருப்பாவையிலே கண்ணனை சிறிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள் என்று வேண்டினார். இதன் கருத்தை அடியொற்றி அரிதொன்று பொற்பீடம் மேல் பொலிந்து தோன்றினான் என்று கம்பர் பாடுகிறார். அறிமுகன் அச்சுதன் கைமேலன் கை வைத்து பொறுமகன் தட்ட கனாக்கண்டேன் என்பதை வலங்கொடு தீயை வணங்கினார் வந்து புலப் பொறி செய்வன செய்பொருள் முற்றி என்று சீதா பிராட்டியின் திருமணத்தை ஆண்டாள் பிராட்டியின் பாசுரங்களை கொண்டு அழகுற அமைத்துள்ளார். திருப்பானாழ்வாரும் கம்பரும். திருப்பானாழ்வார் தமது அமலநாதிபிரான் என்னும் பிரபந்தத்தில் அரங்கனை அமலன் ஆதிப்பிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்து விமலன் விண்ணவர்கோன் பெரியார்பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீழ்மது அரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணில் உள்ளன என்று பாடிய பாட்டில் உள்ள அமல நிமல கமலா என்னும் 3 சொற்களாகவும் கம்பர் துமில போர்வல்லரக்கற்கு சூட்டினார். அமல தொல்பெயர் ஆயிரத்தாழியான் நிமல பாதம் நினைவில் இருந்த அக்கமல கண்ணனை கையினில் காட்டினான் என்று பாடுகின்றார். கலியனும் கம்பனும். கலியன் மணிமாடக் கோயில் திருமாலின் பாடும்பொழுது நந்தா விளக்கே அடர்த்தற் கரியாய் நர நாராயணனே கருமா முயல்கோ எந்தா என்று பாடினார். அதனை கம்பர் நந்தா விளக்கனைய நாயகனே கேள் நானிலத்தோர் தந்தாய் தெனி அறத்தின் தாயே தயாநிதியே அயோத்தி எம் அரசே என்று பாடுகிறார். நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களை அடவு செய்த ஸ்ரீமன் நாதமுனிகள் ஆழ்வார் பாடல்களோடு கம்பநாடர் பாடல்களையும் சேர்த்து பாடும்படி வைத்திருந்தார். திருமங்கை ஆழ்வார் அருளச் செய்த திருவிழக்கூற்றிற்கையின் இறுதியில் இடங்கொண்ட நெஞ்சத்திடங்கி கிடப்பன என்றும் பொன்னி தடங்கொண்ட தாமர சூழும் மலர்ந்த தன்பூங்குடந்தை விடங்கொண்ட வெம்பல் கருந்துத்தி செங்கண் தடல் விழ்வாய் படங்கொண்ட பாம்பனை பள்ளி கொண்டான் திருப்பாதங்களே என்ற கம்பர் தனிப்பாடலையும் சிறிய தலைமுடல் ஈற்றினில் உறாதொழியேன் உலகறிய உண்ணுதலில் சீரார் முளைத்தடங்கள் சேரளவும் பாரெல்லாம் மன்றோங்கி நின்னடந்தான் நின்ற திருநறையூர் மன்றோங்க ஊர்வன் மடல் என்ற கம்பர் தனிப்பாடலையும் பெரிய திருமடலின் இறுதியில் என் நிலைமையெல்லாம் அறிவித்தால் எம்பெருமான் தன்னருளும் ஆகவும் தாரானேல் பின்னை போய் ஒன்றுர நீர் வேலை உலகறிய ஊர்வன் நான் வண்டரை பூவும் பண்ணை மடல் என்ற பாடல்களையும் சேர்த்து
மேற்கூறிய பிரபந்தங்களை பாடும்போது ஸ்ரீமன் நாதமுனிகள் நியமனப்படி இவற்றையும் சேர்த்து பாடுவது இன்றும் எல்லா விவேகங்களிலும் வழக்கில் உள்ளது. இதிலிருந்து ஆழ்வார்களின் தெய்வ பரவல்களுக்கு ஒப்ப கம்மநாட்டாழ்வார் பாடல்களுக்கும் சிறந்த நிலையினை நாதமுனிகள் அளித்துள்ளார் என்பது விளங்கும். அப்படிப்பட்ட நாதமுனிகள் பயின காரியத்தைத்தான் புத்தூர் சுவாமி பெரிய சுவாமி செய்தார். அந்த புத்தூர் சுவாமியின் உள்ளத்தை அறிந்த நம்முடைய பாலாஜி சுவாமியும் எந்த நாட்டில், எந்த ஊரில், எந்த சன்னதியில் கம்பராமாயணம் அரங்கேற்றம் ஆயிற்றோ அதே ஊரிலேயே அதை அழகாக நடத்த ஏற்பாடு செய்தது எல்லாராலும் பாராட்டப்படுகின்றது. எல்லாரும் நம்முடைய ரகுராமன் பாலாஜி சுவாமிக்கு கடமைப்பட்டுள்ளோம். ஆழ்வார் என்பது மாநாடு திருவடிகளே சரணம்.